இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி சிந்தனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். புனித மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 25 முதல் 27 வரை. தாழ்ச்சிதான் விண்ணக மறைபொருளை புரிந்து கொள்வதற்கான ஏணி என்கிறது ஒரு பொன்மொழி. நற்செய்தியில் இயேசு தந்தை கடவுளை போற்றுகிறார். காரணம், அவர் மறைபொருளை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வெளிப்படுத்தாமல் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதற்காக ஞானிகளும் அறிஞர்களும் மூடிய கதவாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இறைஞானம் என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்காது. மாறாக குழந்தைகள் திறந்த கதவாக இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு இறைஞானம் மிக எளிதாக கிடைத்துவிடும். குழந்தையாய் இருப்போருக்கு ஆசிரை வழங்குகின்றார். குழந்தையாய் இருப்பவர்கள் வெளிப்படையான மனநிலையோடு, கள்ளம் கபடு இல்லாது, சூதுவாது இல்லாது அவர்கள் கடவுளை உளமாற ஏற்று வணங்கி வழிபடுகின்றார்கள். இத்தகைய நல்ல மனநிலையை நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். அறிஞர்கள் ஞானிகள் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு பார்த்து கடவுளிடமிருந்து தம்மை அந்நியப்படுத்திக் கொள்கின்றனர். நாம் குழந்தைகளை போன்று தாழ்ச்சி உள்ளவர்களாக, திறந்த மனம் உடையவர்களாக இருப்போம். இதன் மூலம் இறைவனின் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். இறைவன் குழந்தை உள்ளத்தை விரும்புகிறார். குழந்தைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். சிறுவனாக இருந்த சாமுவேலுக்கு பெரிய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கடைசியாக பிறந்த தாவீதை அரசராக தேர்ந்து கொள்கிறார். நமது ஆணவத்தை விட்டு கொடுப்போம். குழந்தைகளை போல நாம் எளிமையாவோம். அறிவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் பேசுவதை உற்று கேட்டு உறவுகளை வளர்ப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் அறிவு, பொழுதுபோக்கு இவற்றிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆன்மீகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து உம் அன்பில் வளர அருள் தாரும். ஆமேன்.